வீரத் திருமகன் பேரே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு ராஜாராணி கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாடர்ன் கதைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். அது ரொலிட்டேனியன் ரொமான்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுக்கு. அதாவது கதாநாயகன் கத்தி சட்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எரால்ஃபின், ஸ்டைல் அண்ட் பவர் அவங்கெல்லாம் சேர்ந்து படங்கள் ரொம்ப பாப்புலரான படங்களாக இருக்கும். அதை மாதிரி தமிழையும் செய்ய போய் தான் எம்ஜிஆர் கூட பல படங்களில் செய்திருக்காரு, பல வெற்றிகளை அடைஞ்சிருக்காரு. விக்ரமசிங்கரே, மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், என் கண்களில் இருக்கும் பார்வை, கத்தியில் இருக்கும் கூர்மை, களங்கமற்ற நெஞ்சில் இருக்கும் நேர்மை, இவற்றை எப்பொழுதும் என் அரசருக்காகத்தான் பயன்படுத்துவேன். இந்த அராஜக கூட்டத்திற்கு பயன்படுத்த மாட்டேன் மாட்டேன். பொறுங்கள் பொறுங்கள் ரவி, என் பொறுமையை நீ சோதிக்காதே. உன்னை முதன்முறையாக மன்னித்து விடுதலை செய்கிறேன், போய்விடு. விடுதலையா? இருக்கட்டும். எங்க எங்கள் இளவரசி? அவளை விடுதலை செய்ய முடியாது. இளவரசி இல்லாமல் இங்கிருந்து ஒரு அடிகளை எடுத்து வைக்க முடியாது. அப்படி என்றால் இதுவரை விருந்தாளியாக கருதிய உன்னை இனி விரோதியாகத்தான் கருதும்படியாகும். இனி என்ன? விக்ரமசிங்கன் யார் என்று எனக்கு விளங்கி அந்த வினாடியே நான் உமக்கு விரோதியாகிவிட்டேன். கேவலம் நீர் ஒரு சாதாரண கொள்ளைக்காரன். முட்டாள்! மன்னிங்கள், தவறுதலாக பேசாதே. பிரமாதம் பிரமாதம்! தெரியாமல் செய்துவிட்ட ஒரு அப்பாவியை அறைவது ஜனநாயகம், மன்னிப்பு கேட்ட பிறகு அவனை பிடித்து தள்ளுவது ஜனநாயகம், பேசாதே என்று வாய்ப்புட்டு போடுவது ஜனநாயகம். எவ்வளவு அழகான ஜனநாயகம்! என்ன அருமையான மக்கள் தலைவன்! பொறுமை என்றால் இன்னதென்றே புரியவில்லை. புரட்சியாம் புரட்சி, வெட்கக்கேடு! நினைத்தாலே சிரிப்பு வருகிறது. இதுவரை யாருமே என்னை எதிர்த்து பேசியது கிடையாது. இங்குதான் இருக்கிறது உமது ஏகாதிபத்திய மனப்பான்மை. ரவி, என்னை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு போகாதே. இல்லை, ஆணவத்தின் உச்சியில் ஆட்டம் போடுற உண்மை கீழே இறக்குகிறேன். இவன் விடுதலை உத்தரவை ரத்து செய்கிறேன். கால்களில் கட்டையை கட்டி சங்கிலியால் புடைத்து விடுங்கள். கொண்டு போங்கள். நன்றி விக்ரமசிங்கரே, நன்றி. நீ பரிசுத்தமான ஜனநாயகவாதி அல்ல, பயங்கரமான சர்வாதிகாரி. இதில் ஆனந்தனுக்கு ஏவிஎம்ல செய்த முதல் படம், எனக்கும் முதல் முழு டைரக்ஷன் செய்த படம் நான் இந்த படம். அதனால் அதை மறக்கவும் முடியாது, அதை பற்றி சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அதில் ஆனந்தன் ஒரு கர்ணனுடைய கேரக்டர் மாதிரி, அவன் தண்ணியில் விடப்படுறான் குழந்தையில், அதுக்கப்புறம் எங்கேயோ போய் வளர்த்து எங்கேயோ திருப்பி அந்த தாய் கூட சேர்றது. அங்கே புது ஹீரோயின் போட்டோம். அதாவது யாருன்னா சச்சு, குழந்தை நட்சத்திரமாக நல்ல பேர் வாங்கின நடிகை. அது குழந்தை, அதை இப்போ தான் 16 வயசில் இருந்தா பொண்ணு, அழகாக ரோஜா மலர் மாதிரியே இருப்பா. அதனால தான் கண்ணதாசன் பின்னால் கூட ரோஜா மலரே ராஜகுமாரின்னு போட்டார் போல இருக்குது. அந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டோம். அதே மாதிரி என்னுடைய சபாநடிகர்கள்னே சொல்லலாம். அசோகன் ஒரு பெரிய ஐடியலிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் மாதிரி வேஷம் அவர். அதுக்கப்புறம் ஈவி சரோஜா அழகே ஒரு தந்த விக்கிரகம் மாதிரி இருப்பாங்க. அவங்களும் இன்னொரு அவங்களுக்கு ஒரு தலை காதல்ன்றாங்களே, அந்த மாதிரி ஆனந்தம் மேலே காதல், ஆனந்தனுக்கு சச்சு மேலே காதல், இப்படி அந்த கதை போயிட்டுருக்கும். இது ஏவிஎம்க்கு செய்த அவங்களே எடுத்த ராஜாராணி கதையில் இதுதான் முதல் படம்னே சொல்லலாம் அவங்களுக்கு.